வணக்கம். இந்த வீடியோ ஒரு பிரேக் அவுட்டா இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் 3 ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு 3 ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் பத்தி. இந்த 3 ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸுமே பேங்கிங் செக்டார்ல இருக்கலாம். ஓகேவா? பேங்கிங் செக்டார்ல இருந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து 3 ஸ்டாக்ஸ் ஒரு டீசென்டான நல்ல பிரேக் அவுட் கொடுத்து அப் ட்ரெண்டுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஓகேவா? ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கா பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஐடிஎஃப்சி பேங்க். ஓகே, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பரான சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சேனல்ல தான் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. வீக்லி சார்ட்ல வச்சிருக்கேன் இப்போ. ஓகேவா? இந்த சேனல்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஜோன்ல இப்போ பிரேக் அவுட் கொடுத்து ப்ராப்பரா ஒரு ரிவர்சலும் கொடுத்து இதுல சப்போர்ட் எடுத்து இப்படி புஷ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்பரான சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிளஸ் ஒரு சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஒரு சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிளஸ் ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன்லயும் போயிட்டு இருக்கு. இதுல இருந்து ஹையை கிரியேட் பண்ணிச்சு. ஓகே, இதுல இருந்து ஒரு ஹை, அதுக்கப்புறமா ஒரு லோ, மறுபடியும் ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணி அடுத்த ஹையும் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து ஒரு சின்ன ரிவர்சல் வரலாம். இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுல, இதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு சின்ன ரிவர்சல் வரலாம். எப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா மறுபடியும் வந்து இந்த சோனை சப்போர்ட் எடுத்து இதை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹை வரைக்கும் போறதுக்கான பாசிபிள் இருக்கு இந்த ஸ்டாக்ல. ஓகேவா? ஸோ ஆல் டைம் ஹைங்கிறது 9700 ஒன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் ஒரு ப்ராப்பரான ஜோன்ல இருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்துல ஆல் டைம் ஹை வரைக்கும் போகலாம். இப்போதே ஒரு நல்ல பையிங் ஜோன்ல தான் இருக்கு. பட் ரிவர்சலுக்காக வெயிட் பண்றது நல்லது. இந்த இதுல ரீடெஸ்ட் பண்ணி போகும்போது இதை பிரேக் பண்ணும்போது ஒரு அப் ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஸ்டாக்ல. ஓகே, ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்து இருக்கிற ஸ்டாக் வந்து ஆக்சிஸ் பேங்க் பார்த்தோம்னா. ஓகே, ஸோ அடுத்து இருக்கிறது ஆக்சிஸ் பேங்க். ஓகேவா? இந்த ஸ்டாக் எல்லாருக்கும் ஃபெமிலியரா தெரிஞ்ச ஸ்டாக் தான். இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாமே ஃபெமிலியரான ஸ்டாக் தான் பேங்கிங் செக்டர்ல இருந்து. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த சார்ட் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுல ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட். வீக்லி சார்ட்ல இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆகிட்டு இருந்த ஸ்டாக் வந்து இப்போ இதுல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இதுல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு ஏற்கனவே. இந்த ஜோன்ல பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீடெஸ்டும் பண்ணி மறுபடியும் மேலே போயிட்டு இருக்கு. ஓகேவா? இது தொடர்ந்து மேலே போகும் பட்சத்துல இது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஸ்டாக்கா பாக்குறேன் இதை பை பண்றதுக்கு. இந்த ரேஞ்சில் ஆல் டைம் ஹை இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஹோல்டு பண்ணும் பட்சத்துல இது ஒரு நல்ல பையா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே தான் இருக்கு, ஆல் டைம் ஹை பக்கத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு 1380 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த ஒரு சின்ன கரெக்ஷனும் தொடர்ந்து ஒரு நல்ல டீசென்டான பிரேக் அவுட்டும் இந்த ஸ்டாக்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற மூணாவது ஸ்டாக் வந்து ஃபெடரல் பேங்க். ஓகே, இதுவும் ஒரு சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட். இந்த டைரக்ஷன்ல கொடுக்காம ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்த டைரக்ஷன்லயே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு சேனல்ல இருந்த ஸ்டாக் வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணி ஒரு நல்ல ட்ரெண்ட் கொடுத்து மேலே போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ல இருந்த ஸ்டாக் வந்து இந்த சேனலை உடைச்சு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்து இந்த ஜோனை உடைச்சிருக்கு. உடைச்சு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்து ப்ராப்பரா இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு நல்ல ரன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். ஒரு 2 வாரமா நல்ல ரன் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் கொஞ்சம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீக்ல மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? மறுபடியும் ஒரு கிரீன் ஹேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு வந்து எஸ்எல்ஐ கீழே இந்த சப்போர்ட்டுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே வச்சுக்கலாம். ஏன்னா ரிவர்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ஜோன்ல வந்து டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, இப்படி வந்து இதுல டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு கீழே எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இதுல இந்த ஸ்டாக்கை ஒரு நல்ல பொட்டன்ஷியல் பையிங் ஜோன்ல இருக்கிறதா பாக்குறேன். இதை ரிவர்சல் எடுத்து பிரேக் பண்ணும் பட்சத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப் மூவ்மெண்ட் மறுபடியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி தொடர்ந்து புது ஹையை கிரியேட் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஃபெடரல் பேங்க். ஸோ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 3 ஸ்டாக்ஸ் வந்து ஒன்று ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட், அதுக்கப்புறமா ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறமா ஃபெடரல் பேங்க். ஓகே,
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.